السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரின் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றான்: லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா. ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அவருக்கு உதவி புரிந்து அவரை கண்ணியப்படுத்தி காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை துதி செய்து வருவீராக என்ற இந்த வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 3 விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். முதலாவது ஈமான், அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதன் மீதும் ஈமான் கொள்ள வேண்டும். ரெண்டாவது நபியினுடைய கண்ணியம், வத்துவக்கிருஹு, நீங்கள் அவங்கள கண்ணியப்படுத்த வேண்டும். மூன்றாவது அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் தியானம் வணக்கம் புரிய வேண்டும் என 3 விஷயத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டுள்ள கண்ணியம், மகத்துவம் நம்மிடமிருந்து 3 விஷயங்களின் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஒன்று உள்ளத்தின் மூலமாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை நம்முடைய மனைவி, பிள்ளை, குடும்பம் யாவரையும் காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக முஹப்பத் இருக்க வேண்டும். இது உள்ளத்தளவிலே கொடுக்கக்கூடிய கண்ணியம். இரண்டாவது விஷயம், நாவின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதன் மூலமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை பற்றி சொல்வதன் மூலமாக, ஸலவாத்து ஓதுவதன் மூலமாக நாவினால் என்ன செய்வது? கண்ணியப்படுத்துவது. மூன்றாவது விஷயம், மற்ற செயல்பாடுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுதல். நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி நடப்பது. அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது. இந்த கண்ணியப்படுத்துதல் என்ற வகையில் வரும் பொழுது, நாவினால் கண்ணியப்படுத்துவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அவர்களை பற்றி பேசுவது,
ஸலவாத் ஓதுவது என்று வருகின்ற பொழுது பொதுவாக ரபீஉல் அவ்வல் மாதத்திலே ரபீஉல் அவ்வல் பிறை 1 to 12 வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை ஒட்டி எல்லா பள்ளிவாசல்களிலும் சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல்களில் மௌலூத் என்ற ஒரு பாடல் கவிதை தொகுப்பு ஓதப்பட்டு வருகிறது. சுபஹான மௌலித் என்று சொல்லப்படும். வழமையாக நீண்ட காலமாக ஓதப்பட்டு வருகிறது. இன்றைய ஜும்மாவிலே அப்படி ஓதப்படுகின்ற அந்த மௌலிது அதிலே ஷிருக்கு நிறைந்திருக்கிறதா, ஷிருக்கு இருக்கிறதா என்ற ரீதியிலே இன்றைய ஜும்மாவிலே மௌலிது ஷிருக்கா என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது ஒரு நேர்மையான கண்ணோடு, ஒரு நீதத்தோடு, ஒரு நடுநிலையான நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். சுபஹான மௌலிது என்று வரும் பொழுது அதை யார் எழுதியது என்ற ஒரு பேச்சு வருகிறது. யார் எழுதியது என்பதற்கு அங்கீகாரமான ஒரு அடையாளம் கிடையாது. அதே நேரத்தில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல் ஹதீம் முஹம்மது அல் மதனி இவங்க எழுதியதாகவும் ஒரு குறிப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் யார் இதை எழுதியதுங்கிற சரியான குறிப்புகள் கிடையாது. மௌலிதில் நாம் என்று பார்க்கும் பொழுது அதிகமான ஸலவாத் அதில் இடம்பெற்றிருக்கிறது. மௌலித் ஷரீஃபில் என்ன இருக்குது, அதில் ஷிர்கான வார்த்தைகள் இடம்பெற்று இருக்கிறதா, அப்படி பாடும் பொழுது ஏதாவது ஷிர்கான வார்த்தைகள் நுழைந்து விடுகிறதா என்றெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது மௌலித் ஷரீஃபில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று அதிகமான ஸலவாத்துகள் அதில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் என் மீது ஸலவாத் ஓதுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா 10 தடவை, ஒரு தடவை ஸலவாத் ஓதினால் 10 தடவை ரஹ்மத் செய்கின்றான். சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். சஹாபாக்கள் இப்படி கவி பாடினார்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்களை பாடினார்களா என்று பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே சஹாபாக்களில் சிலர் கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, இவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவர்கள் முன்பாக அவர்கள் இறந்ததற்கு பிறகுமே பாடியிருக்கிறார். அதுவெல்லாம் சஹீஹான கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய புகாரி, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை பேசி கொண்டிருக்கிறார்கள், உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன கவிதையை எடுத்து சொல்கிறார்கள். இது புகாரில 6151 இடம்பெற்றிருக்கிறது. அந்த கவிதையினுடைய நட இதுதான். ஃபஜ்ர் நேரம் வந்ததும் அவனுடைய வேதத்தை அவர்கள் ஓதுவார்கள். நாங்கள் வழிகேட்டில் இருந்த எங்களை நேர்வழி காட்டினார்கள் என்ற இந்த கவிதையை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது இதை சுட்டி காட்டுகிறார்கள் என்ற செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவிற்கு பின்னாடி, அவங்க மௌத்தானதற்கு பிறகு சஹாபாக்கள் சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்க காலத்திலேயே அவங்க பாடியிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியா புகாரில 3212 ஹதீஸ், மஸ்ஜித் நபவியில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சில பாடல் வரிகளை பாடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொஞ்சம் முறைச்சி பார்க்குறாங்க, அவங்களை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, உமர் அவர்களே என்னை பார்க்குறீங்க, உங்களை விட சிறந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே நான் பாடியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பக்கத்தில் நிற்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் நிற்பாங்க. அவங்களிடத்துல கேட்பாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அபூ ஹுரைரா அவங்களே, நான் ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், அதாவது எதிரிகளுக்கு, இறை மறுப்பாளர்களாய் காஃபிர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்தீங்கள், கவிதையை பாடி அவர்களுக்கு எதிராக நீங்கள் பதில் கொடுங்கள்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பலத்தை கொடுப்பான், உதவி செய்வான் என்று சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து கேட்பாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க, நடந்தது உண்மைதான் சொல்லுவாங்க. அதோட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கடந்து போயிடுவாங்க. கூட்டமாக சேர்ந்து நம்ம என்ன செய்யலாமா, இது போன்ற கவிதைகள் படிக்கலாமா, பாடலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்த நேரத்தில் பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக கவிதைகளை பாடியிருக்கிறார்கள். ஹதீஸில் வந்திருக்குது. புகாரியில் ஹாக்கிமில் 6555வது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது தலஅல் பத்ரு அலைனா என்ற கவிதை என்ன செஞ்சாங்க, எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. கஅப் இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலங்களில் பள்ளிவாசல்லையே கவிதைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. ஹதீஸில் வந்திருக்குது. அதே மாதிரி மௌலுது ஓதக்கூடிய, அதாவது கவிதைகள் பாடக்கூடிய நபர்களுக்கு, இது போன்ற பாடல்களை பாடக்கூடியவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவது ஒரு வழக்கமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மஸ்ஜித் நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற பொதுவான மக்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கஅப் இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு பெரிய கவிதையை பாடி காமிக்கிறாங்க. பாடி காமிச்சதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோல் துண்டை எடுத்து கஅப் இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு போர்வையாக போர்த்தி அன்பளிப்பு செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. இப்போ இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து, அவர்களை புகழ்ந்து, அவர்களை பற்றிய விஷயங்களை பாடுவதும் சொல்லுவதும், அவருடைய சிறப்புகளை எடுத்து கவிகளாக படிப்பதும் சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்திருக்கிறது. சஹாபா பெருமக்களை சில பேர் படிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆதரித்து பாராட்டி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது நாம் படிக்கக்கூடிய இந்த மௌலுது என்று சொல்லக்கூடிய சுப்ஹான மௌலுதிலே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாகவே மௌலுது ஓதக்கூடியவங்களுக்கும் சரி, மௌலுது நடத்தக்கூடியவங்களுக்கும் சரி, அந்த மௌலுது கிதாபில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை யாரும் பார்க்கறது இல்லை. பொதுவான விஷயமே அதான். ராகமாக படித்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே உள்ள முஹப்பத்தில் அது படிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து படிக்கப்படுகிறது, அவ்வளவுதான். அதிலே அர்த்தத்தை புரிந்து, இதிலே இந்த அர்த்தம் இருக்கிறது, இப்படியெல்லாம் உருகி நாம் கேட்கிறோம் என்ற அடிப்படையில் இப்பொழுது உள்ள சூழ்நிலைகள் கிடையாது. சரி, இப்பொழுது மௌலுது என்ற ஆய்வுக்கு வரும் பொழுது இதை மற்ற விஷயங்களை யோசிப்பதற்கு முன்பாக மௌலுதில் சிறுக்கு இருக்கா இல்லையா? சுப்ஹான மௌலுதில் ஓதக்கூடிய, பள்ளிவாசலில் ஓதக்கூடிய மௌலுதில் ஷிர்கான வார்த்தைகள் இருக்குதா? ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இது ஓதப்பட்டு கொண்டு இருக்கிறது. உலமாக்கள் நிறையா பேர் இதை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மௌலுதில் ஷிர்கான வார்த்தைகள் இருக்கிறதா, கொள்கைக்கு முரண் இருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹான மௌலுதிலே இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு கொள்கைக்கு முரணானதாக எதுவும் கிடையாது. அதில் புகழ் மாலைகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நிறைய சஹீஹான ஹதீஸனுடைய கருத்துகள் அதில் இருக்கிறது. அதே போன்று வெறுமனே அந்த சுப்ஹான மௌலுதிலே வெறுமனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் மட்டும் அதில் என்ன செய்யலை, பாடப்படலை. ஒவ்வொரு பைத்திலையுமே அல்லாஹ்வை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, நபியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, நபியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, நபியுடைய புகழை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இதை ஆய்வு செய்த உலமா பெருமக்கள் சொல்லுவார்கள், எந்த இடத்துல நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குதோ அது அல்லாஹ்வை பார்த்து அவர் பாடியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த இடத்துல நமக்கு இல்லை இது சரியா இருக்குது அப்படின்னா இது நபியை பார்த்து பாடியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அளவுக்கு ஒவ்வொரு பைத்திலையுமே அல்லாஹ்வை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போன்று நபியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய தன்மைகள், அவருடைய தோற்றங்கள், இதை பற்றியெல்லாம் ஒரு வர்ணிப்பாக பாடப்பட்ட பாடல் கவிதை தான் அது. அதிலே சில சந்தேகங்கள், ஷிர்கான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லக்கூடிய விமர்சனங்களை நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கிறார்கள் என்ற ஒரு வரி வருகிறது. அந்த ஷம்சுன் அந்த பதுருன், அந்த ஷம்சுன் அந்த பதுருன், நீங்கள் சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கிறீர்கள். அது எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி சொல்லுவது என்ற ஒரு கேள்விக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சஹாபாக்கள் நேரடியாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் உங்களை அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்வோம். எப்படி தெரியுமா? உங்களுடைய முகம் அப்படியே சந்திரனிலிருந்து ஒரு துண்டை வெட்டி எடுத்தது போல் பிரகாசமாக இருக்கும் என்று சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்திலே சொல்வான், வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வசிராஜம் முனீரா. நபியே, உங்களை நான் அனுப்பியிருக்கிறோம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாகவும், சிராஜம் முனீரா பிரகாசிக்கக்கூடிய விளக்காகவும் நாம் உன்னை அனுப்பியிருக்கிறோம். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது ஜாபர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை போன்றும் சந்திரனை போன்றும் இருப்பார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2344வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனாக சூரியனை போன்று இருக்கிறார்கள், சந்திரனை போன்று இருக்கிறார்கள், மின்னலை போன்று இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மௌலூது கிதாபிலே வரக்கூடிய அந்த வாசகம், யா மாஹி துனூபி, பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, இது வரம்பு மீறி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. புகாரியில் 4896வது ஹதீஸில், எனக்கு 5 பெயர்கள் உள்ளன ஸல்லல்லாஹு செஞ்சுருவாங்க. எனக்கு 5 பெயர்கள் உள்ளன. ஒன்றாவது முஹம்மத், அதே மாதிரி அஹமத், அதே போன்று மாஹி பாவங்களை அழிப்பவர் அப்படிங்கிற எனக்கு பேர் இருக்குது. ஹாஷிர் அப்படிங்கிற பேர் எனக்கு இருக்குது. ஆகிப் அப்படிங்கிற பேர் இருக்குது. ஹாஷிர்னா நாளைக்கு ஒன்று கூட்டுபவரே, ஒன்று திரட்டக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நம்ம இருப்போம். அதே மாதிரி ஆகிப், நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவன் நான் தான், பின்னால் வரக்கூடியவன் என்ற அர்த்தத்தில் ஆகிப் என்ற ஒரு பேரும் இருக்கிறது. முஹம்மது புகழப்பட்டவர் என்ற பெயர், அஹமது அதிகம் அல்லாஹ்வை புகழக்கூடியவர் என்ற பெயர். அதே போன்றுதான் மாஹி பாவங்களை என்ன செய்யக்கூடியவர், அழிக்கக்கூடியவர் அப்படிங்கிற பேர் எனக்கு இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த பாவங்களை அழிக்கக்கூடியவர் என்று பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட நிறைய குற்றம் குறைகள், அவர்களிடத்தில் நடந்த முறைகள் நமக்கெல்லாம் தெரியும். வரலாறை நாம் கேட்டிருக்கலாம். தன்னுடைய சாச்சாவாக இருக்கக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கடுமையான முறையில் குத்தி கொலை செய்த ஹிந்தா என்ற பெண்மணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்திருக்கிறார்கள். இது போன்ற ஏராளமான மன்னிப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகையினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நான் மாஹியாக இருக்கிறேன். மாஹிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அதில் வரக்கூடிய அந்த வாசகம், யா மாஹி துனூபி, பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே. அதே போன்று மறைவானவற்றை அறிந்து கொள்வீர்கள் என்ற ஒரு கவிதை இருக்கிறது. இது கொள்கைக்கு முரணாக இருக்கிறது. மறைவானவற்றை அறிந்து கொள்வது அல்லாஹ்விடம் யாரும் அறிய முடியாது. நாளைக்கு நடக்க போகிறது, இனிமேல் நடக்க போகிறது எல்லாமே அல்லாஹ் தான் அறிந்தவன். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலங்களிலே சில விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். குர்ஆனிலே வசனம் வருகிறது, வ அல்லமக மாலம் தகுன் தஅலம், வ அல்லமக மாலம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாதே என நான் உங்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்திலே சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்த நேரத்தில் முதல் நாளில் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த இடத்திலே இந்த நபர் கொல்லப்படுவார், இந்த இடத்திலே இந்த நபர் கொல்லப்படுவார் என்று வரிசையாக சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இல்முல் கைபு தான் அது. அந்த நேரத்தை அறிவித்து கொடுத்தான். இப்படி ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுக்கு அறிவித்து கொடுத்துருக்கான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இப்படி நடக்குங்கிறத அறிவித்து கொடுத்துருக்கிறான். மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. மேராஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் சொர்க்கம் நரகத்தை எல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க. அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபருக்கு அருகாமையில் செல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லுகிறார்கள், மூசா நபி அவர்கள் கபரிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். மறைவான வேதத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அறிவித்துக் கொடுக்கிறான். அதே போல நமக்கெல்லாம் பிரபலியமான ஹதீஸ் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபரை கடந்து போறாங்க. 2 கபருமே வேதனை செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. உள்ளக்க நடக்கிறது யாருக்கும் தெரியாது. 2 கபருமே வேதனை செய்யப்படுது. காரணம் என்னன்னு சொல்லும் பொழுது, ஒருத்தர் சிறுநீர் கழித்து விட்டு சரியா நடந்துக்கிறாதனால வேதனை செய்யப்படுது, இன்னொருத்தர் வந்து கோல் சொல்வதன் மூலமாக வேதனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மறைவானவற்றை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் முழுமையாக எல்லா விதமான இல்முல் கைபும் அவர்கள் இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எதை அந்த நேரத்தில் அறிவித்து கொடுத்தானோ அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மௌலூது ஷரீஃப் நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது, அதாவது நமக்கு முன்னாடி பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள் அதை ஆய்வு செஞ்சிட்டாங்க, எல்லாரும் ஆய்வு செஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அதில் சொல்லக்கூடிய விஷயம் நான் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் இதை சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் சஹீஹான ஹதீஸுடைய கருத்துகள் அதில் இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது, இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சரியான அர்த்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது தவறான அர்த்தத்தை கொடுத்து இதிலே சிறுக்கு இருக்கிறது என்று சொல்வது அது மாபெரும் தவறாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சில விஷயங்களை எடுத்து கவிகளாக பாடக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. இதில் சர்ச்சைக்குரிய வாசகம் என்று நிறையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே என்ன செய்வார்களா? அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எப்பொழுது எந்த நேரத்தில் அவருக்கு அறிவித்து கொடுத்திருந்தானோ, ஹதீஸில் வரலாறுகள் நம்ம பார்க்கலாம். சில நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செய்ய அறிவித்து கொடுத்துருப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பான். இதுவெல்லாம் அவர்களுக்கு இல்முல் கைப், மறைவான விஷயத்தை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். எப்படி? அல்லாஹ் அவர்கள் அறிவித்து கொடுத்ததின் மூலமாக. அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடக்கூடிய அந்த மௌலூது ஷரீஃபில் இருக்கக்கூடிய விஷயம் அன்த கஃபாருல் ஹதாயா. இந்த வாசகம் வந்து ரொம்ப சர்ச்சையான ஒரு வாசகம், அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகம். அன்த கஃபாருல் ஹதாயா, இது வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர், நீங்கள் தான் குற்றங்குறைகளை மன்னிக்கக்கூடியவர் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இதை எப்படி விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னா, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹு ஃபஸ்தக்பரு லிதுனூபிஹிம் வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஒருத்தர் பாவம் செய்கிறார், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறார், இப்படிப்பட்ட நபரை அல்லாஹ்வை தவிர யாரும் மன்னிக்க முடியாது அப்படிங்கிற வசனம் இருக்கும் பொழுது அன்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவரே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்பது சரியானதா? இதில் இணை வைப்பு இல்லையா என்ற கேள்வி. இதில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. பொதுவாகவே நம்முடைய பார்வையை கவனிக்கணும். ஒருத்தரை பார்க்கக்கூடிய பார்வை, ஒருத்தர் வேகமாக மிடுக்கோட நடந்து போறாரு, வேகமாக பிரியத்தோடு அவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறாரு, தைரியமாக நடந்து போகிறாருன்னு சொல்லுவோம். அவரே அப்படி மிடுக்கோட நடந்து போனவர் கொஞ்சம் அப்படியே குனிஞ்சிக்கிட்டு இருக்க நடந்து போனார் அப்படின்னா பிரியத்தோடு பார்க்கக்கூடிய என்ன சொல்லுவார் தெரியுமா? ரொம்ப பணிவாக நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு பார்வை இருக்குது. இது என்ன பார்வை அப்படின்னு சொன்னால் விரோத பார்வை. ஒருத்தர் நடந்து போகும்போது பார்த்தியாப்பா எவ்வளவு பெருமையோடு நடந்து போகிறான் அப்படின்னு சொல்லுவார். அதே மனிதர் கொஞ்சம் குனிஞ்சிக்கிட்டு நடந்து போனார் அப்படின்னா கள்ளப்பைய எப்படி வேகமாக குனிஞ்சிக்கிட்டு நடந்து போகிறான் பாரு அப்படின்னு சொல்லுவான். ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு பிரியமான பார்வை, விரோத பார்வை, ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு நீளமான பார்வை நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் போகிற நபரை பார்த்து என்ன சொல்லுவான்? அவர் என்ன செய்கிறாரு? அவர் பாட்டுக்கு போகிறாரு, அவர் வேலையாக போகிறாரு, குனிஞ்சிக்கிட்டு போகிறாருன்னா அவர் சாதாரணமாக போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிறதுக்கு தோணும். ஆனால் விருப்பு அதே மாதிரியான வெறுப்பு இருக்கிறது. ரெண்டுமே அந்த பார்க்கக்கூடிய பார்வை என்பது அதனுடைய அவங்க போகக்கூடிய செயலுக்கு மாற்றமாக கூட என்ன செய்ய தெரியலாம். அதே மாதிரி தான் அன்த கஃபாருல் ஹதாயா அப்படிங்கிற இந்த வாசகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்கிறதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் என்ன செஞ்சாங்க? நிறையா குற்றங்குறையில் மன்னித்திருக்கிறாங்க. இல்லை இன்னொரு விஷயம் இருக்கிறது. அந்த பைத்தினுடைய கடைசியில் ரப்பிர்ஹம்னா, அல்லாஹ் பார்த்து என்ன செய்ய சொல்லக்கூடிய வாசகம்,
எங்களுடைய ரப்பே எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக அப்படிங்கிற அர்த்தத்தோடு அந்த பைத்து வரும். ஒரு ஆரம்பத்தில் நபியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், இடையில அல்லாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், கடைசியிலேயும் அல்லாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அல்லாஹ்ட்ட துவா கேட்குற மாதிரி இருக்கும் அந்த பைத்து. இப்போ நேரடியாக நம்ம அந்த கஃபார் உல் ஹத்தாயா அப்படிங்கிறது நீங்கள் என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் இருக்குது அப்படின்னா அது நேரடியாக அல்லாஹ்வை பார்த்து தான் கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அப்படியும் அதை வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவிதை நடையில். சரி, அப்படி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து தான் சொல்கிறோம் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் மூலமாக தான் இந்த உம்மத்துக்கு என்ன செய்கிறது, மன்னிப்பு கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தின் மூலமாகத்தான் நாளைக்கு கேள்வி கணக்கே ஆரம்பமாகும். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். சில நேரத்தில் வைத்தியர் குணமாக்குறார் அப்படின்னு சொல்வதுண்டு. அரபியில் மதரசாலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாசகம் இருக்குது. மதரசாலை சொல்லிக் கொடுப்பாங்க, ஷவத் தபீபு அல் மரீல, நோயை என்ன செஞ்சார், வைத்தியர் குணப்படுத்தினார். அப்படின்னா ஒரு மூமினை பொறுத்தவரை அல்லாஹ் தான் குணப்படுத்தினான். சில நேரத்தில் காரணங்களை சொல்ல முடியும். காரணங்களை சொல்லும் பொழுது அவர் தான் குணப்படுத்தினார். நல்லா பசிக்குது, நம்ம சாப்பிட்றோம், என்ன சொல்லுவோம், சார் கடுமையான பசியாக இருந்துச்சு, 4 இட்லி சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டதோட பசி சரியாக போச்சு. உண்மையில் உணவளித்தது பசியை போக்கியது அல்லாஹ், ஆனால் காரணத்தை நாம் சொல்லுகின்றோம். அதே போல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கிறாங்க. இன்னொரு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் நேரடியாகவே அந்த கஃபார் உல் ஹத்தாயா என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எதை மன்னிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்த குற்றங்குறங்கள் எல்லாம் நிறையா மன்னிச்சாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குப்பை கொட்டப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகுடல் வைக்கப்பட்டது, தாயிஃபிலே கல்லடிப்பட்டார்கள், சொல்லடிப்பட்டார்கள், அபூ சுஃபியான மன்னிச்சு விட்டாங்க, ஹிந்தா என்ற பெண்மணியை மன்னிச்சு விட்டாங்க, வஹ்ஷியை மன்னிச்சு விட்டாங்க, மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்தில் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு விட்டாங்க. யாரையும் என்ன செய்ய மாட்டோம், எந்த விதமான தண்டனை கொடுக்கப்பட மாட்டாங்க, பொது அறிவிப்பு செஞ்சாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கஃபார் என்ற வார்த்தை இருக்கு, அந்த கஃபார், இந்த கஃபார்ங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் சொல்ல முடியும், வேற யாருக்கும் சொல்ல முடியாது என்ற ஒரு வாதம். ஆனால் அந்த கஃபார் என்ற வார்த்தை எல்லாருக்கும் சொல்லலாம். குர்ஆனில் வருது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், விசுவாசிகளை பார்த்து வைதா கலிபுஹும் யஃபிரூன், அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா மன்னிச்சிருவாங்க. யஃபிர் அப்படிங்கிற இந்த வார்த்தையே வருது. கஃபார் என்பது அல்லாஹ்க்கு மாத்திரம் கிடையாது, அந்த மன்னிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ்க்கு மட்டும் கிடையாது. அந்த வார்த்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கும் பயன்படுத்தி இருக்கிறான். அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா மன்னித்து விடுவார்கள். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த கஃபார் உல் ஹத்தாயா, பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் என்று சொன்னால் இப்படி நல்ல அர்த்தங்களை எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை நேரடியாக அல்லாஹ்வே என்ன செய்யணும், அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவன் என்ற ரீதியில் அந்த பொருளை விளங்க முடியும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற செய்த குற்றங்களை மன்னிப்பார் என்ற அர்த்தத்தை விளங்க முடியும். இவ்வளவு இருந்தும் கூட அதை தவறான நோக்கத்தை நாம் சிந்திப்போமே ஆனால் அது சிந்திப்பவர்களுக்கு அது ஷிர்காகத்தான் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழக்கூடிய அந்த விஷயத்தில் நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய அந்த வசனங்கள், நிறைய அந்த அடிகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட அத்தனையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அரபியிலே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும். கவிதை நடையிலே முன்பின்னாக கொண்டு வருவார்கள். இத்தனை விஷயம் உள்ளடங்கி இருக்கிறது. இன்னொரு இடத்துல வருகிறது, நோய்களை குணப்படுத்தக்கூடியவரே, நோய்களை குணப்படுத்தக்கூடியவரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பற்றி அந்த மௌலூதுடைய அந்த வரிகள் வருகிறது, நீங்கள் நோய் விசாரிக்க சென்றால் அல்லாஹ் அதை குணமாக்குகிறான், நீங்கள் நோய் விசாரிக்க சென்றால் அல்லாஹ் குணமாக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சஹாபாக்களை நோய் விசாரிக்க சென்றிருக்காங்க. போய் அங்கே போய் சொல்லுவாங்க, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குணமாகட்டும் துவா செய்வாங்க, அது குணமாயிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமப்புறவாசி, உடம்பு சரியில்லாமல் இருப்பார். அவரை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க. அவருக்கு அந்த நோயினுடைய வேதனையில் இப்படி சொல்லிடுவார், எனக்கு இந்த நோயிலே நான் மௌத்தா போயிறேன்னு சொல்லிடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அப்படியா, அது அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க, அந்த நோயிலே மௌத்தாகி விடுவார். இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் மூலமாக நோய் நிவாரணம் ஆகியிருக்கிறது. அதைத்தான் அந்த வரியிலே வருகிறது, நீங்கள் நோய் விசாரிக்க செல்வீர்களே ஆனால் அல்லாஹ் அவரை நோயை நிவாரணமாக்குகிறான். அதே போன்ற ஒரு வரி வருகிறது, உங்களிடத்தில் நான் சத்தியம் செய்து கேட்கிறேன்,
உங்களிடத்தில் நான் சத்தியம் செய்து கேட்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் சத்தியம் செய்து கேட்கிறேன் என்ற வரி வருகிறது. இப்படி அல்லாட்ட தான் நம்ம சத்தியம் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் நேரடியாக சத்தியம் செய்யலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய அந்த அவதூறு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பெற்றோர் வீட்டுக்கு வர்றாங்க. அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அழுகிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அப்போ மேலே பரணியில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கீழே இறங்கி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நான் உன்னிடத்தில் சத்தியம் செய்து சொல்கிறேன், நீ நபி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் அரபியர்கள் சஹாபாக்களிடத்திலே வளமை இருந்திருக்கிறது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, உங்களிடத்தில் சத்தியம் செய்து கேட்கிறேன் என்று நேரடியாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் சஹீஹான கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள். ஆக மௌலூதில் நம்ம ஆய்வு செய்யும் பொழுது ஷிர்கான வார்த்தைகள் அதில் கிடையாது. சுப்ஹான மௌலூதில் நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்பொழுது ஷிர்கான வார்த்தைகள் கிடையாது. அதை நேரடியாக சரியான புலமை இல்லாமல் விளங்கும் பொழுது அது ஷிர்காகத்தான் தெரியும். சரியான முறையில் அது விளங்குவோமையானால் அதில் ஷிர்க் என்பது கிடையாது. அதே நேரத்தில் நாம் இந்த மௌலூதில் சிந்திக்க வேண்டிய விஷயம், சில தவறுகளை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிறோம். அதாவது கருத்தில் தவறு கிடையாது, சுப்ஹான மௌலூதில் இருக்கக்கூடிய கருத்தில் தவறு கிடையாது. ஆனால் நடைமுறையில் நிறைய தவறு நடக்குது, நமது பகுதியில் இல்லை. அதை பாடல்கள் போன்று மெட்டோடு பாடுறது, சினிமா பாடல்கள் மெட்டோடு பாடுறது, அதெல்லாம் தவறான விஷயம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தில் நம்ம பாடக்கூடிய அந்த விஷயத்தை சினிமா மெட்டோட பாடுவது என்பது மிகவும் கண்டிக்கப்படக்கூடிய விஷயம். சில இடங்களில் அதை வேறு விதமான தப்ஸு அடிச்சுக்கிட்டு வேறு விதமான நிறைய மாலைகளையும் பூக்களையும் கட்டி கொண்டு என்னவெல்லாம் அனாச்சாரங்கள் இருக்கிறோ அத்தனையும் செய்து கொண்டு நாங்கள் மௌலூதை ஓதுறோம் அப்படின்னு சொல்கிற இடம் தவறு தான், தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் சிறுக்கான விஷயங்கள் இல்லை, ஆனால் சிறுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறாக போயிடும். அதனால் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இதை பூதாகரமாக்கி இது மௌலூதில் ஷிர்க் இருக்குது, இது கண்டிப்பாக தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்குள்ள ஒரு குரோதங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நல்லா விளங்கணும், மௌலூது என்பது சுன்னத்து வல் ஜமாத்துக்குள்ள வரையறை கிடையாது. அதை நிறையா பேர் தவறாக விளங்கி வச்சுருக்கிறாங்க. சுன்னத்து வல் ஜமாத்து அப்படின்னா மௌலூது ஓதுனா தான் சுன்னத்து வல் ஜமாத்து, அப்படி ஓதலைன்னா அவங்க சுன்னத்து வல் ஜமாத் இல்லை அப்படிங்கிற சுன்னத்து வல் ஜமாத்துக்கு ஒரு வரையறை மௌலூது கிடையாது. கொள்கை சார்ந்த விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது, அதுதான் நம்ம கவனிக்கணுமே தவிர மௌலூது ஓதுனா சுன்னத்து வல் ஜமாத்து, மௌலூது ஓதலைன்னா சுன்னத்து வல் ஜமாத் இல்லை அப்படிங்கிறத நம்ம விளங்கிடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டு தரப்புமே விளங்கணும். சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கிறவங்களும் இந்த விஷயத்தை விளங்கணும், சுன்னத்து வல் ஜமாத்தில் இல்லாதவங்க இந்த விஷயத்தை விளங்கணும். ஏன்னா அவங்களும் மாற்றி தான் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் வருஷம் என்ன செய்கிறாங்க, சுன்னத்து வல் ஜமாத்துக்காரவங்க வந்து மௌலூது ஓதுவாங்க, அதை போய் நம்ம தடை செய்யணும், அதை போய் தடை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்னென்னா அவங்களும் அதை தான் விளங்கி வச்சிருக்கிறாங்க. சுன்னத்து வல் ஜமாத்துனா மௌலூது ஓதுறதான் சுன்னத்து வல் ஜமாத்து அப்படின்னு அவங்களும் தவறாக விளங்கி வச்சிருக்கிறதுனால தான் அவங்களும் இதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, விளங்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா, மௌலூதில் வந்து ஷிர்கான வார்த்தைகள் கிடையாது. அதே நேரத்தில் மௌலூது கம்பல்சரியான்னு கேட்டால் கம்பல்சரி கிடையாது. கம்பல்சரியா தொழுகை மாதிரியா என்ன செய்யணும், பள்ளிவாசலில் இருக்கணும், நோன்பு மாதிரியா பள்ளிவாசல் நடக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. மௌலூது ஓதுறவங்க ஓதிக்கலாம், இல்லை ஓத வேணாம்னு நினைக்கிறவங்க ஓதாமல் இருந்துக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. அதே நேரத்தில் இதை ஒரு மையமாக வச்சு என்ன செய்யணும், ஓதித்தான் ஆகணும், ஓதக்கூடாது என்று நாம் பிடிவாதமாக இருப்போமேயானால், ரெண்டு தரப்புமே பிடிவாதம் இருக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஓதித்தான் ஆக வேண்டும், ஓதுறோம் அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு நன்மை அல்லாஹ் தருவான், அதில் எந்த விதமான தவறும் கிடையாதுங்கிற அமைப்பில் ஓதிக்கிட்டு இருக்கோம். ஓதித்தாகதன் இது பிடிவாதமாக, அதுவும் தவறு தான். ஓதக்கூடாது, நீங்கள்லாம் ஷிர்க்கு செய்கிறீங்க, உங்கள் பின்னாடி இருந்து தொழ மாட்டோம், இன்னைக்கு எப்படி பேசப்படுது தெரியுமா? உண்மையிலே வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த இமாம்கள் வந்து மௌலூது ஓதுறாங்க, அதனால அவங்க பின்னாடி இந்த தொழுக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இமாமும் முஷ்ரிக்கு, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே முஷ்ரிக்கு. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாவத்துடைய சூழ்நிலை கவனிக்கணும். யாரையுமே சொல்கிறதுக்கு அனுமதியே இல்லை, முஷ்ரிக்குன்னு சொல்லவே கூடாது, மிகப்பெரிய பாவம்.
ஆக விளங்க வேண்டிய செய்தி இதுதான். எதையுமே கம்பல்சரி நம்ம பண்ணக்கூடாது. ஓதக்கூடியவர்கள் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். ஓத விரும்பாதவங்க அதை விட்டுற வேண்டிதான். இதை போய் ஒரு பெரிய மையமாக எடுத்துக்கொண்டு இதில் ஷிர்க் இருக்கிறது என்ற ஒரு அபாண்டத்தை சொல்லும் போதுதான் இதற்கான விளக்கம் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மார்க்கத்துடைய சரியான முறையில் வழிகாட்டுதோடு விளங்கிக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.